பருத்தி கொண்டாந்தீங்களா? ஆமாங்க. எங்கிருந்து கொண்டாந்துருக்கீங்க? ரெகுலராக எங்கே தான் வருவீங்களா? ஆமாம் ஆமாம், வாரம் வாரம் வந்துடுவோம். வாரம் வந்துடுவீங்க. ஆமாம். கொண்டு வருவீங்களா? ரெகுலர் அங்கே தானுங்களா? 300 தான் பருத்தி புகழ் பெற்றது. பருத்தினாவே 300 தான். தமிழ்நாட்டிலே பேர் போனது நம்மளது பருத்தினாவே 300 தான். 300 தான். சூப்பருங்க. 1.5 ஏக்கரா. 1.5 ஏக்கராங்களா? நம்ம ஊருங்க கரூர் பக்கத்தில். கரூர் பக்கத்தில். அங்கேருந்து இங்கே தான் வருவீங்களா? எத்தனை மூட்டை கொண்டாந்துருக்கீங்க? ஒரு 32 இருக்கு. 32ங்க. என்ன இல்லைங்க, எத்தனை மூட்டை கொண்டாந்தீங்க தம்பி? அண்ணா 11 மூட்டை. 11 மூட்டை. எப்போ ரெகுலர் அங்கே தான் கொண்டு வருவீங்களா? ஆமாங்கண்ணா. ஜம்முன் இருக்கு. ஃபஸ்ட் குவாலிட்டி கையில் வச்சாவே தெரியுது இல்லையாங்கண்ணா? சூப்பருங்கண்ணா. எவ்வளோ சாகுபடி பண்ணியிருந்தீங்கண்ணா? 2 ஏக்கராங்கண்ணா. பற்றி எடுத்தீங்களாங்கண்ணா? இல்லை ஃப்ரெஷ்ஷாக. சூப்பர். எவ்வளோ சாகுபடி பண்ணியிருக்கீங்கண்ணா? 1 ஏக்கரா. பருத்தி என்ன மாதம் சாகுபடி பண்ணீங்க? மாசி மாதம். மாசினா உங்களுக்கு எடுத்து வச்சிருந்து கொண்டாடுறீங்களா? இல்லை எடுத்து முடிஞ்சு எடுத்து கொண்டாட்டிங்க. ஆவணியில் வச்சுருந்து கொண்டாடுறோன்னு. சரிங்கண்ணா. மாசிங்கிறது இப்போ முடிஞ்சது. இப்போ எடுக்க ஃப்ரெஷ்ஷாக கொண்டாந்துருக்கீங்க. சரி, வணக்கமுங்க. திருப்பூர் மாவட்டம் மூலனூர் ஒழுங்குமுறை விற்பனை கூட தான் வந்திருக்கிறோங்க. மூலனூர்னாவே பருத்திக்கு ரொம்ப புகழ் பெற்றதுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு பருத்தி ஏலம் நடந்துட்டு இருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க. பருத்தி கொண்டு வராங்க, புதன்கிழமையே கொண்டு வந்துடுறாங்க. நீங்களும் பருத்தி கொண்டு வரனா புதன்கிழமையே கொண்டு வந்துருங்க. வரும்போது ஆதார் கார்டு ஜெராக்ஸு, பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸு, ஃபோன் நம்பர் எழுதி கொண்டு வந்துருங்க. பருத்தி விவசாயிகள் நிறையா பேர் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. வாரம் பருத்தி என்ன ரேட்டுக்கு போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம ஹீரோ நந்தாஸ்வீலாக் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து திருப்பூர் மாவட்டம் மூலனூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு பருத்தி என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் வந்து பருத்தி இப்போ சாகுபடி பண்ணியிருப்பீங்க, பருத்தி சாகுபடி பண்ணலாம்னு இருப்பீங்க, எடுத்து பருத்தி ஸ்டாக் வச்சிருப்பீங்க. நம்ம வந்து விற்கலாம், பருத்தி கொண்டு விற்கலாம்னு சொல்லி ஸ்டாக் வச்சிருப்பீங்க. என்ன விலைன்னு தெரிஞ்சுக்கிட்டா கொண்டு வர சௌரியமாக இருக்குங்க. அதனால பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே புகழ்பெற்ற திருப்பூர் மாவட்டம் மூலனூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மிக பிரம்மாண்டமான, உங்களுக்கு தெரியுங்க, வந்த விவசாயிகளுக்கு தெரியும், பாதுகாப்பாக பிரம்மாண்டமாக குடோன் வசதி இருக்குது. நம்ம கொண்டாந்து வச்சிட்டோம்னா பாதுகாப்பாக பருத்தி பாதுகாப்பாகவும் இருக்குங்க. வியாழக்கிழமைக்கு தான் ஏலம் நடக்குதுங்க. இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறோம். உள்ளே போய் ஒவ்வொரு விவசாயியாக பார்த்து ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி பார்க்கலாமுங்க. எப்படி பருத்தி கொண்டாந்துருக்கிறாங்க, பருத்தி சாகுபடி நாட்கள் எப்படி, பருத்தியெல்லாம் எப்படி சாகுபடி பண்ணி எடுத்து விற்பனை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமுங்க. கமர்ஷியலாக இந்த வீடியோ வந்து விவசாயிகளுக்கு மட்டுமில்லாதுங்க, எல்லாருமே கமர்ஷியலாக பார்க்கலாமுங்க. நாம் வந்து உணவு, உடை, இருப்பிடம், அத்தியாவசியம், அந்த 3ல் உடைக்கு வந்து மிக முக்கியமான ஆதாரம் பருத்தி விவசாயிகள் வந்து எப்படி விளைவிச்சு கொண்டு வராங்கன்னு சொல்லி எல்லாருமே இந்த வீடியோ பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமுங்க. பருத்தியோட விலை நிலவரத்தை முதல்ல பார்த்தலாமுங்க. திருப்பூர் மாவட்டம் மூலனூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 7/8/2025 வியாழக்கிழமைக்கு பருத்தி விற்பனை மறைமுக ஏலம் நடந்ததுங்க. இதில் பார்த்தீங்கன்னா திருப்பூர், கரூர், திருச்சி, திண்டுக்கல், ஈரோடு, கோவை மாவட்டங்களை சேர்ந்த விவசாயிகள் வந்து பருத்தி கொண்டு வந்திருந்தாங்க. பருத்தினை கொள்முதல் செய்கிறக்காக பார்த்தீங்கன்னா திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், கோவை மாவட்டங்களை சேர்ந்த வணிகர்களும் வந்திருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையாக குவிண்டால் ஒன்றுக்கு 8,589 ரூபாய்க்குமே, குறைந்தபட்சமாக 6,600 ரூபாய்க்கு போயிருக்குதுங்க. சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா குவிண்டால் ஒன்றுக்கு 7,850 ரூபாய்க்கு விலை போயிருக்கு. இந்த தகவலை பார்த்தீங்கன்னா திருப்பூர் விற்பனை குழு செயலாளர் மரியாதைக்குரிய சண்முகம் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. இது ஏலத்துக்கான ஏற்பாடுகளை பார்த்தீங்கன்னா கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய சிவகுமார் அவங்க செஞ்சுருந்தாங்க. மேற்கொண்டு இந்த வீடியோ உள்ளே பார்த்தீங்கன்னா விவசாயிகள் எங்கேருந்து வந்திருக்காங்க, எப்படியெல்லாம் பருத்தி விவசாயம் பண்ணுறாங்க, அவங்களோட அனுபவம் என்ன, பருத்தி எப்படி விவசாய நிலத்துலேருந்து கொண்டாந்து பக்குவமாக கொண்டாடுறாங்கிற முழு வீடியோ பதிவுமே நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க. நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தகவலாக இருக்குமுங்க. வாங்க ஃபுல்லாக வீடியோ போய் பார்க்கலாமுங்க. அண்ணா வணக்கங்க. நம்ம ஊர் சொல்லுங்கண்ணா. ஜபாது வட்டி எங்கே இருக்குதுங்கண்ணா? அது ஒட்டச்சத்திர பக்கத்தில், திண்டுக்கல் மாவட்டம். ஆமாம், திண்டுக்கல். பருத்தி பார்க்கலாமாங்கண்ணா? பாருங்க சார். ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா? பாருங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. எடுங்க, கையில் எடுங்க, நீங்கள் எடுங்க. எவ்வளோ போட்டிருந்தீங்கண்ணா? ஒரு 2 ஏக்கர். 2 ஏக்கர் போட்டிருந்தீங்களா? எத்தனை மூட்டை கொண்டாந்துருக்கீங்கண்ணா? ஒரு 30 மூட்டை. 30 மூட்டை. இது ஃபஸ்ட் எடுத்து பருத்தியாங்கண்ணா? இது முதல் எடுத்தது. 2 ஏக்கரை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? எடுத்து முடிஞ்சது சார். முடிஞ்சது. இந்த 2 ஏக்கரை எப்போ நடவு பண்ணுனீங்க? பருத்தி ஆவணி புரட்டாசியில் பண்ணுறதுங்க. புரட்டாசியில் பண்ணுறது. தை மாதம் எடுக்கிறோம். புரட்டாசியில் பண்ணி எடுக்கிறக்கு எந்த மாதத்தில் எடுக்கிறக்கு ஆரம்பிக்கிறீங்க? தையில் எடுத்து எவ்வளோ நாள் எடுப்பீங்க மொத்தமாக? தை மாதம் எடுத்து அப்புறம் விலை வரட்டுன்னு வச்சிருக்கிறதானுங்க. எடுத்து வச்சிருந்து கொண்டு வந்ததெல்லாம் தை மாதம் போடுற பருத்தி வச்சிருந்தா விலை வரும்னு வச்சிருக்கிறது. ஓகே. மொத்தம் எத்தனை மூட்டை சொன்னீங்கன்னா? மொத்தம் ஒரு 35 மூட்டை. 35 மூட்டை. எப்பவுமே இங்கே தான் கொண்டாடுவீங்களா? எப்பவுமே இங்கே தான் கொண்டாடுவோம். பருத்தின்னு எடுத்தால் அங்கே மூலனூர் ஒழுங்குமுறை விற்பனை கூட தான். சரிங்கண்ணா, நன்றிங்கண்ணா. கையில் எடுங்கண்ணா பாப்பா. எவ்வளோ போட்டிருந்தீங்கண்ணா? பருத்தி ஜம்முன்னு இருக்குது. 1.5 ஏக்கர். ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்க. சரிங்க. இப்போ தான் எடுத்துகிட்டு இருக்கிறீங்களா இல்லை எடுத்தாச்சுங்க? 1.5 ஏக்கர் எத்தனை மூட்டையாச்சுங்க?
இருக்குது 12 மூட்டை இருக்குது. 12 மூட்டையாக இருக்குது. செகண்ட் குவாலிட்டி 6 மூட்டை இருக்குது. ஃபஸ்ட்டு குவாலிட்டி வந்து 12 மூட்டையாக இருக்குங்களா? செகண்ட் குவாலிட்டி 6 மூட்டை இருக்குது. அந்த பக்கம் செகண்ட் குவாலிட்டி. அது செகண்ட் குவாலிட்டி. சரிங்கண்ணா. நம்ம அடுத்து எண்டு அது ஜஸ்ட் எங்கள் செகண்ட் குவாலிட்டி கட்டு பார்க்கலாம். அது செகண்ட் குவாலிட்டி. இது செகண்ட் குவாலிட்டி. செகண்ட் குவாலிட்டி. இது செகண்ட் குவாலிட்டி. இதில் எத்தனை மூட்டை கொண்டு வந்திருக்கீங்கண்ணா? இதில் 6 மூட்டை வந்து 6 மூட்டை கொண்டு வந்துருக்கிறீங்க. இந்த வருஷம் மகசூல் பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. சரி, நம்ம ஊருங்க என்ன திண்டுக்கல் மாவட்டங்களா? நம்மள கிணத்து பாசனங்களா? போரா? போர் தான். பருத்தி தான் பண்ணுவீங்களா, வேறு ஏதாவது பண்ணுவீங்களா? முருங்கை பண்ணியிருக்கீங்களா? அப்போ எத்தனை ஏக்கரா பண்ணியிருக்கீங்கண்ணா? ஒரு அரை ஏக்கர். அரை ஏக்கரா. என்ன குச்சியை நடுறீங்களா, விதைங்களா? குச்சி. எவ்வளோ நாள் மகசூல் வருதுங்க குச்சி நட்டுலேருந்து? சின்னட்டா ஒரு 6 மாதம் நம்ம பராமரிக்கிறதுக்கு. பராமரிப்பு விளைச்சலுக்கு வந்ததுலேருந்து எவ்வளோ நாள் காய் பறிப்பீங்க? ஒரு நாள் இருக்குல்ல, நான் வர்றது ஒரு டைம் ஒரு மாதிரி சீசன் பருவத்தை பொறுத்து. அடுத்த குவாலிட்டி, கடைசி குவாலிட்டி காட்டுங்கண்ணா. இது கடைசிங்க. நீங்கள் வரும்போதே வந்து தரம் மாதிரியே பிரித்து கொண்டாந்துறீங்க மூட்டை. இதில் எத்தனை மூட்டை கொண்டாந்துருக்கீங்கண்ணா? இதில் 5 மூட்டை கொண்டாந்துருக்கீங்க. பருத்தி ஜம்மு இருக்குதுங்கண்ணா. ஃபஸ்ட் குவாலிட்டியாங்கண்ணா? சரிங்கண்ணா, சூப்பர். எவ்வளோ சாகுபடி பண்ணியிருக்கீங்கண்ணா? ஒரு ஏக்கரா. பருத்தி என்ன மாதம் சாகுபடி பண்ணீங்க? மாசி மாதம். மாசினா உங்களுக்கு எடுத்து வச்சிருந்து கொண்டாடுறீங்களா? இல்லை எடுத்து முடிஞ்சும் கொண்டாட்டு. எடுத்து முடிஞ்சும் கொண்டாட்டிங்க. ஆவணியில் வச்சுருந்து கொண்டாடுறோன்னு. சரிங்கண்ணா. மாசிங்கிறது இப்போ முடிஞ்சுது. இப்போ எடுக்க ஃப்ரெஷ்ஷாக கொண்டாந்துருக்கீங்க. சரிங்கண்ணா. சுமார் எத்தனை நாளைக்கு ஒருக்கா தண்ணி கட்டுவீங்க? 6 நாள். 6 நாளுக்கு ஒருக்கா. பருத்தி எடுக்கிற இப்போ நடவு நட்டதுலேருந்து எத்தனை நாள் எடுப்பீங்கண்ணா பருத்தி? அதாவது விதை தான் விடுறீங்க. ஒரு விதைக்கு ஒரு விதை எவ்வளோ கேட்புங்க? 3 அடிக்கு 3 அடி. எத்தனை நாள் கை ரேட்டு போடுது? கை ரேட்டி 3 அடிக்கு 3 அடி. ஊன்லேருந்து எத்தனை நாள் வருது? நீங்கள் 40, அதாவது 4 மாதம். 4 மாதத்தில் வந்துடுது. 5வது மாதம் வேலை முடியுது இல்லைங்கண்ணா. அதாவது பறிக்கிறக்க ஊனில் வந்து எத்தனாவது நாள் பருத்தி எடுக்கிறக்க ஆரம்பிக்கிறீங்க? 120 நாள். மறுபடியும் எத்தனை நாளைக்கு எடுப்பீங்க? 30 நாள். அவ்வளோதான். 3 வாரம். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் குவாலிட்டியே இல்லை உங்களுக்கு, எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி பருத்தி தான். பருவத்தில் செகண்ட் குவாலிட்டி வருது. பூச்சி அதிகமாக தாக்கு. சரிங்கண்ணா. இந்த மாசியில் வெயில் ஒன்றது பூச்சி அதிகம் தாக்காது. அதனால உங்களுக்கு வந்து குவாலிட்டி வந்து எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி தான். இப்போ இதில் ஒரு சீக்ரெட் இருக்குது இல்லைங்களா? நோய் தாக்குதல் வந்து மாசியில் ஒன்றரை மாசிப்பட்ட வந்து நோய் தாக்குதல் இருக்காதுங்கிறீங்க. ஆவணி பொட்டாசில் ஒன்றா 7 மருந்து அடிப்போம். 7 மருந்து அடிச்சா 2 மருந்து. ஓ, சரிங்கண்ணா. சூப்பருங்க. அதனால உங்களுக்கு சேன் குவாலிட்டி இல்லை. சரி. இப்போ பருத்திக்கு அடுத்து என்ன வேலை பண்ணுவீங்க? இனிமேல் அப்புறம் மக்காச்சோளம் போடலாம். இப்போ முருங்கை இருக்குது, கண்வெளி இருக்குது. கண்வெளி இருக்காங்கண்ணா. கண்வெளி வந்து நம்ம ஆடி மாதம் தானே பண்ணுவோம். இப்போ இல்லை நீ தண்ணி விட்டுருவோம். தண்ணி விட்டுருவீங்க. தண்ணி விட்டு ஆட்டோமேட்டிக்காக முளைச்சிரும். கண்வெளி எத்தனை நாள் சாகுபடிங்கண்ணா? அது மொத்தம் 4 மாதம். 4 மாதம். கிழங்கு தானுங்கண்ணா அது? பறிச்சு கண்டி கிழங்கு மாதிரி கிழங்கு எடுத்துருவீங்க. மறுபடியும் அடுத்த வருஷத்துக்கு கிழங்கெல்லாம் ஊன்றது 5 வருஷத்துக்கு கிழங்கு எடுப்போம். சரிங்க. அது வரைக்கும் அது விட்டுறலாம். புரியலைங்க. 4 வருஷம் ஒரு தடவை விதை மகசூல் பண்ணுனா. சரிங்க. 5 வருஷம் வருது கிழங்கு மரத்தை எடுப்போம். எடுப்பீங்க. ரைட்டு. இப்போ கண்வெளி கிழங்கு கொடி வருதில்ல, அதுலேருந்து என்ன எடுப்பீங்கன்னு கேட்குறேன். காகிதம். அதுதாங்க காகிதம் பொறிப்பீங்க. கண்வெளி கிழங்கு ஊனி காகிதம் பறிச்சு காகிதம். பொங்கலப்போ வரும். சரிங்கண்ணா. தை மாசி பங்கினியோட முடிஞ்சது. அப்புறம் சித்திரை வைகாசியில் அப்படியே காஞ்சுக்கு அடுத்த தண்ணி விட்டிங்கன்னா அப்படியே முளைச்சிக்கு 5 வருஷத்துக்கு அதே கிழங்கு போகுது. கிழங்கு காய் வந்து 1 கிலோ என்ன ரேட்டுக்கு போகுதுங்கண்ணா? கண்வெளி கிழங்கு விதை காய் விற்க மாட்டோம். விதை அந்த காயை பொறிச்சு விதையாக்குவீங்களா? விதையாக்குனா விதைங்கண்ணா 3000 ரேட்டு. 1 கிலோ 3000 ரேட்டு. சரிங்கண்ணா. மார்க்கெட் கூடிச்சு. ஒரு மட்டும் அது ஒரு நல்ல வீடியோ போடலாங்கண்ணா. எப்போ வந்தால் போடலாங்க அந்த கண்வெளி கிழங்கு பற்றிங்க? நீங்கள் ஐப்பசி கார்த்திகையில் வந்தாட்டேன். ஐப்பசி கார்த்திகையில் தான் மகசூலாகி வருங்க. அந்த சமயத்தில் தான் வீடியோ போட முடியும். பூ நல்லா எடுக்கும். 4 மாதம் பூ நல்லா எடுக்கும். சரிங்கண்ணா. தையில் காயாகிடும். அப்புறம் அந்த பக்கம் தகவல் நன்றிங்கண்ணா. வாங்க நம்மளது இந்த தடவை எத்தனை மூட்டை கொண்டாந்துருக்கீங்க? 23 மூட்டை. பருத்தி எடுங்க கையில். செகண்ட் குவாலிட்டிங்களா? அது செகண்டு. நம்ம சேனல் பார்க்குறீங்களா? அதுதான் இருக்கிறீங்களா? எல்லாத்துக்கு அனுப்பிச்சி வைக்கிறீங்களா? சரிங்க. தேங்காய் பொறுப்பில் பார்க்குறீங்களாங்க? மூட்டை தைக்கிறீங்க. பாட்டு போயிட்டாங்க வியாபாரிகள்லாம். எடை ஆகுது. ஓகே. அண்ணா கொண்டாந்து பாராட்டு இருக்குது. அண்ணா உங்களுக்கு சேன் குவாலிட்டி எங்கண்ணா? சேன் குவாலிட்டி. எத்தனை மூட்டை கொண்டாந்துருக்கீங்க? 60 மூட்டையா? எங்கிருந்து கொண்டாந்துருக்கீங்க? திண்டுக்கல். அண்ணா வாங்கண்ணா. நம்மள எத்தனை மூட்டைங்கண்ணா? 57 மூட்டைங்க. எத்தனை மூட்டைங்கண்ணா? 57. 57. எங்கிருந்து வந்திருக்கீங்க? திருச்சி மாவட்டத்தில். திருச்சி மாவட்டம். என்ன ஊருங்கண்ணா?
மணப்பாறை. மணப்பாறை. பருத்தி அங்கே நிறைய பண்ணுறீங்களாங்கண்ணா சாகுபடி? நிறையா இருக்கும். செகண்ட் குவாலிட்டியாங்கண்ணா அது? செகண்ட் குவாலிட்டி. சரிங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி போட்டிங்களா? ஓய்வு டைம் தானே. சரிங்க. சீசன் முடிய டைம். சரிங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வரும்போது ஃபஸ்ட் குவாலிட்டி வரும். ஃபஸ்ட் குவாலிட்டி வரும். அது போட்டிங்களா? ஆமாம், இங்கே தான் கொண்டு வருவீங்க எப்போவுமே? அங்கே மணப்பாறையிலேருந்து? ஆமாம். நேற்று வந்துட்டிங்களா? ஆமாம், காலைல வந்து முதல் ஏற்கஸ்ட்டு போயிட்டோம். சரிங்கண்ணா. காலைல வந்து. சரிங்க. நீங்கள் ஒருத்தர் வந்தீங்களா? எத்தனை விவசாயி வந்தீங்க? நாங்கள் நிறையா வருவோம். ஒன்றா சேர்ந்து மூட்டை கொண்டு வரோம். எல்லாம் ஒன்று சொல்லுவாங்க. சூப்பருங்கண்ணா. எத்தனை மூட்டை சொன்னீங்க? 57 மீட்டர். 57. பருத்தி கொண்டாந்தீங்களா? எங்கிருந்து கொண்டாந்துருக்கீங்க? எடுத்துலாமா? முக்கியமான ஆளா? சரி, எடுத்துருவோம். எங்கிருந்து கொண்டாந்துருக்கீங்க? திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் வையம்பட்டி. வையம்பட்டி. ரெகுலராக எங்கே தான் வருவீங்களா? ஆமாம், வாரம் வந்துடும். வாரம் வந்துடுவீங்க. பார்த்துட்டு போயிட்டாங்க, தைக்கிறீங்க. ஆமாம். நீங்கள் எத்தனை மூட்டை கொண்டாந்தீங்க இன்றைக்கி? நான் ஒரு 85 மூட்டை கொண்டு வந்தேங்க. ஃபேன் குவாலிட்டிங்களா? ஆமாம், பெஸ்ட்டு செகண்ட் எல்லாமே கலந்து கொண்டாந்துருக்கீங்க. நீங்கள் எத்தனை மூட்டை கொண்டாந்தீங்க? 60 மூட்டையா? ரைட், ஓகேங்க. என்ன நம்மளுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி சாண்டுங்களா? 2 கலந்தே வந்துருக்கீங்க. எடுங்க பார்ப்போம். ஓகேங்க, சூப்பர். ரெகுலர் அங்கே தான் கொண்டு வருவீங்களா? ரெகுலர் அங்கே தானுங்களா? 300 தான் பருத்திக்கு புகழ் பெற்றது. பருத்தினாவே 300 தான். நம்மளது பருத்தினாவே 300 தான். சூப்பருங்க. இல்லை, வியாபாரிகள் வெளியேருந்து நிறையா வர்றாங்க. செகண்ட் தாங்கண்ணா. 2 கலந்து எல்லாமே கலந்து கொண்டு வந்திருக்காங்க. 3 தரமாக பிரிப்பாங்க. எடுக்கிறது வச்சு ஃபஸ்ட் எடுக்கிறது பூரா ஃபஸ்ட் தர இல்லைங்களா? நல்லா இருக்கிறது பூரா எந்த இது இல்லாமல் அப்புறம் செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டின்னு அப்படியே. அண்ணா எங்கேங்கண்ணா ஜம்முன் இருக்கு. ஃபஸ்ட் குவாலிட்டி கையில் வச்சாவே தெரியுது இல்லையாங்கண்ணா? சூப்பருங்கண்ணா. எவ்வளோ சாகுபடி பண்ணியிருந்தீங்கண்ணா? 2 ஏக்கராங்கண்ணா. பற்றி எடுத்தீங்களாங்கண்ணா? இல்லை, ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொண்டாடுறீங்களா? எடுத்து வச்சுருந்ததுங்களா? 2 மாதம். 2 மாதம் ஆகுது. எத்தனை மூட்டைங்கண்ணா? 45 மூட்டை. ஓகேங்கண்ணா. நம்ம ஊருங்க? வடுகுட்டி. மூலனூர் வடுகுட்டி. காடு சாகுபடி பண்ணியிருந்தீங்க? காடு ஒரு 4 ஏக்கராங்க. 4 ஏக்கரா சாகுபடி பண்ணியிருந்தீங்களா? எப்போ எடுத்தீங்க பருத்தி? பருத்தி எடுத்து ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே ஆகுது. 1.5 மாதம் ஆச்சுங்களா? ஆமாங்க. சரிங்க. எத்தனை மூட்டை கொண்டு வந்திருக்கீங்க? ஒரு 60 மூட்டை 70 மூட்டை கொண்டு வந்துருக்காருங்க. 70 மூட்டை கொண்டு வந்திருக்கீங்க. எப்பவுமே ரெகுலர் அங்கே தான் கொண்டு வருவீங்களா? என்ன ரெகுலராக எப்பவுமே இங்கே தான் கொண்டு வருவீங்களா? எப்பவுமே இங்கே தான். சரிங்கண்ணா. ஓகே, நன்றிங்கண்ணா. இது எப்படிங்கண்ணா? இது எவ்வளோ காய்ச்சலாக இருக்குது. பருத்தி மெயின் வந்து காய்ச்சல் தேவை வேணுங்கண்ணா. காய்ச்சல் வேணும், இந்த பந்தாக இருக்கணும். பந்தாக இருக்கணும். நான் பார்க்குறேன். இங்கே தான் அப்படி வராது. அண்ணா கையில் எடுங்க, நம்மளது எடுங்க பார்ப்போம். ஜம்மு இருக்கு. எவ்வளோ போட்டுருந்தீங்கண்ணா? 1.5 ஏக்கரா. 1.5 ஏக்கராங்களா? நம்ம ஊருங்க? கரூர் பக்கத்தில். அங்கேருந்து இங்கே தான் வருவீங்களா? எத்தனை மூட்டை கொண்டாந்துருக்கீங்க? ஒரு 32. 32ங்க. முதல்ல எடுத்து போகிறீங்களா? 2ஆவது ட்ரிப் எடுத்துங்களா? முதலே அவ்வளோதாங்க. சார், இது வந்து என்னென்னா, சரிங்க. பருத்தி வந்து பருத்தி சேம் குவாலிட்டிங்களா? ஃபஸ்ட் சேம் குவாலிட்டி அது? தெரியலங்கண்ணா. சரி, ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ போட்டுருந்தீங்க பருத்தி? அண்ணா 1.5 ஏக்கரா போட்டு. 1.5 ஏக்கரா போட்டுருந்தீங்க. இன்னைக்கு எத்தனை மூட்டை கொண்டாந்துருக்கீங்க? அண்ணா இன்னைக்கு 11 மூட்டை. படிக்கிறீங்களா? ஆமாங்கண்ணா. என்ன படிக்கிறீங்க? ட்ரிபிளிங்ண்ணா, எலக்ட்ரிக்கல். பருத்தி விற்கிறக்காக லீவ் போட்டு வந்துருக்கிறீங்க? ஆமாங்கண்ணா. அப்பா அம்மானால வர முடியாது. நீங்கள் கொண்டு வந்துருக்கிறீங்க. சரி, அதனால என்ன, நம்ம பருத்தி நம்ம தான் கொண்டு போவோம். என்ன இல்லைங்க. எத்தனை மூட்டை கொண்டாந்தீங்க தம்பி? அண்ணா 11 மூட்டை. 11 மூட்டை. எப்போ ரெகுலர் அங்கே தான் கொண்டு வருவீங்களா? ஆமாங்கண்ணா. ரெகுலர் நம்மளுக்கு வந்துருக்குதுங்களா? ரைட், ஓகே, சூப்பர். கடைசி இது. சரி, ஃபஸ்ட் கொல்லியில் கொண்டாந்து போட்டிங்களா? முதல்ல ஃபஸ்ட் கொல்லியில் கொண்டாந்து போட்டிங்க ஃபஸ்ட் கொல்லி. வாரம் நம்ம சேனல்லிங்க இந்த மாதிரி பருத்தியோட விலை நிலவரத்தை பார்க்கலாம். யூடியூப் சேனலாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஃபேஸ்புக் பேஜாக இருந்தால் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க.
அப்பப்போ ஷேர் பண்ணுங்கள். பல லட்சம் விவசாயிகளுக்கு இந்த தகவல் போய் சேரட்டுமுங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம வந்து இந்த மாதிரி தகவலை பார்க்கலாம். நீங்கள் தேங்காய் பருப்பு தேங்காய் விலை நிலவரம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டிங்களா? உள்ளே போய் பாருங்கள். தேங்காய் பருப்பு இல்லை நிலக்கடலை எல்லா விளைபொருளோட விலையும் தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறோம். மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கமுங்க.